ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அமைதியாக இருப்பது எப்படி என்பதை குருவின் விழிப்புணர்வு விளக்கம் உங்களுக்காக தருகிறேன். அதாவது சும்மா இருப்பதற்கான விஷயம். சும்மா என்கிறதின் அர்த்தம். ஒரு மடத்தில் சும்மா இருப்பது எப்படி என செய்முறை விளக்கம் தருமாறு தன் சிஷியர்களுக்கு அந்த மடத்து குரு ஒரு பரீட்சை வைத்தார். யார் சிறந்த விளக்கம் அளிக்கிறார்களோ அவர் ஞானத்தை உணர்ந்தவன் என பாராட்டி தலைமை பொறுப்பு அளிப்பதாக அறிவித்தார். எல்லா மாணவர்களும் சுறுசுறுப்பாய் சும்மா இருப்பதற்குண்டான வழிகளை பற்றி யோசித்து அவற்றை செய்முறைப்படுத்த ஆரம்பித்தனர். சிலர் பேசாமலும், சிலர் அசையாமலும், சிலர் உணவு உண்ணாமலும் இருந்தனர். சிலரோ கண்களை மூடி தியானிப்பது போன்று சும்மாவே இருந்தார்கள். இன்னும் சிலரோ மலைகள், காடுகள் என்று போய் சும்மா இருப்பதை செய்து காண்பித்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் சும்மா இருக்க எந்த முயற்சியும் எடுக்காமல் தன்னுடைய வேலைகளை எப்போதும் போலவே செய்து கொண்டிருந்தான். போட்டியின் முடிவு நாளும் வந்தது. குரு முடிவை சொன்னபோது அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர். எந்த முயற்சியும் எடுக்காத அந்த மாணவனுக்குத்தான் குரு பாராட்டி பொறுப்பை அளிப்பதாக அறிவித்தார். இதை ஏற்காமல் எல்லா மாணவர்களும் குருவிடம் சென்று விளக்கம் கேட்டார்கள். இதற்கு குருவானவர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் சும்மா இருப்பதை பற்றி சிந்தித்து எப்படியெல்லாமோ சும்மா இருக்க முயற்சி செய்தீர்கள். நீங்கள் எடுத்த முயற்சியிலேயே நீங்கள் சும்மா இருக்க தவறிவிட்டீர்கள். ஆனால் எந்த முயற்சியும் எடுக்காமல் அந்தந்த நேரத்தில் தன் முன்வரும் வேலைகளை செய்தபடி உண்மையாகவே சும்மா இருந்து காட்டியது இவன் மட்டுமே என்று கூறினார் குரு. ஆக சும்மா இருப்பது என்பது மனதில் சும்மா இருப்பது. மனம் நடந்து முடிந்து போன விஷயத்திற்கு இனி வரப்போகின்ற விஷயத்திற்கெல்லாம் தன்னுடைய மனதை அலைப்பாய விடாமல் அது போகிற போக்கிலேயே வெளிப்பட வேண்டும் என்று அனைத்துமே நம்மிடமே உருவாகிறது என்று விட்டுவிட வேண்டும். ஆதி ஆற்றலின் ஒரு துளியே நம் அனைவரையும் ஆட்கொண்டு ஆட்படுத்தி கொள்கிறது. ஆகவே அவ்வாறு வெளிப்பட வேண்டுமென்றால் சொல், செயல் என எல்லாமே ஒரே நேர்கோட்டிலே பயணிக்க வேண்டும். நம்முடைய சித்தம் தெளிவாகிட மன தூய்மையும் எண்ணங்களின் விழிப்புணர்வுமே அவசியமாகிறது. ஆகவே உன்னை பற்றி யார் எது சொன்னாலும், எதை பற்றி நீ காதில் வாங்கினாலும் அமைதியாக இருந்து சும்மாவாகவே இருந்து பார். உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாகவே தக்க சமயத்தில் கிடைக்கும். நீ சும்மா இல்லாமல் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று உன்னுடைய மனப்போக்கிலே நீ போய்கொண்டிருந்தால் என்ன ஆகும்? பிரச்சனை தான் ஏற்படும். அப்பா உன்னுடைய நன்மைக்காக தானே சொல்கிறேன். கொஞ்ச காலம் நீ சும்மாவாக இருந்து பார். உனக்கு வேண்டிய கடமைகள் என்று நிறையவே இருக்கின்றது. அதை மட்டும் செய்து பார். நான் சும்மாக இருக்கிறேன் என்று உன்னுடைய போக்கில் நீ போவாதே. உன் அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. நாம் சும்மா இருந்தாலே நமக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் நம்மை வந்து நிச்சயம் அடையும்.